நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யம் என்னும் பரம கானானுக்குள்ளார நாம பெறுகிற இளைப்பாறுதலை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 9, Hebrews chapter 4 verse 9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கான இளைப்பாறுதலை புரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பாக இருக்கிற பகுதியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு தெளிவா புரியும். இதற்கு முன்பாக இருக்கிற 8வது வசனத்துல யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. மோசேக்கு பிற்பாடு யோசுவா தான் ஜனங்களை கானானுக்கு நேராக வழிநடத்துகிறாரு. அப்படி கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது அவங்களுக்கான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிற அடையாளமா இருக்கு. அப்படி அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு வனாந்தர பாதை வழியாக கடந்து போய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை காத்து கொண்டதின் மூலமாக கானானுக்குள்ளார பிரவேசிச்சு இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறாங்க. ஆனா அந்த இளைப்பாறுதல் நிரந்தரமானதல்ல. தேவன் இந்த இளைப்பாறுதலுக்கு உட்படுவதற்கு வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்கிறதாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த இளைப்பாறுதல் கானானை பற்றி மாத்திரம் குறிப்பிடல, நாம பரம கானான் ஆகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறத பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அந்தபடியாக பரலோக ராஜ்யமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு கொடுக்கப்படுகிற நிரந்தர இளைப்பாறுதலாக இருக்கு. அந்த இளைப்பாறுதலின் காலமே இனி வருகிறதா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. இப்படி அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் அந்த கானானுக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு அவங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பது அவசியமா இருந்தது. விசுவாசத்துல வழுவி போன ஜனங்கள் அந்த கானான் தருகிற இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்தும் அவங்க விசுவாசத்துல நிலநிற்க கூடாம போய் கீழ்ப்படியாமையில விழுந்து இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்காம போனாங்க. அது நமக்கும் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. அதையே இந்த அதிகாரத்துடைய 11வது வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவும். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இளைப்பாறுதல் பரம கானான் ஆகிய பரலோக ராஜ்யத்துல நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளார நம்ம பிரவேசிப்பதற்கு நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை சரியாக ஓடுகிறவர்களாக இருக்கணும். இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இந்த பூமியில அவங்க ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா தேவன் அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஆனா அதற்கான போராட்டங்களும் அதற்காக அவங்க செய்து முடிக்க வேண்டிய கிரியைகளும் இருக்கு. அந்த கிரியைகளை சரியாக செய்து முடிக்கும் போதே பரம கானான் என்னும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதலானது கிறிஸ்துவின் மூலமாக நாம பெற்றுக்கொண்டது. அந்த இளைப்பாறுதலை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள தேவன் எப்படி தன்னுடைய கிரியைகளை செய்து முடித்து 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய கிரியைகளை செய்து முடிப்பவர்களாக இருக்கணும். தேவன் நமக்கென்று ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சித்தத்தின்படி நாம செய்து முடிக்க வேண்டிய கிரியைகள் எல்லாம் செய்து முடிக்கும் போது நாம இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிச்சு ஓய்ந்திருக்க கூடும். அப்படியான இளைப்பாறுதலின் காலமே இனி வருகிறதா இருக்குதுன்னு சொல்லி நாம பார்த்த பிரதான வசனம் குறிப்பிடுது. அது மாத்திரம் இல்லாம அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு தேவன் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் இருந்து வழிநடத்திருக்காரு. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கோ ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல இடைப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவர் நம்முடனே கூட இருந்து நாம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவருடைய துணை கொண்டு விசுவாசத்தை காத்து கொண்டு நாம இந்த பூமியில செய்து முடிக்க வேண்டிய கிரியைகளை செய்து முடிக்கும் போது நாம தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள பரம கானான் ஆகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும்.
கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரணித்தவர்களும் அவருடைய கிரியைகளின்படி அந்த ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிப்பவர்களாக இருப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம் இதை தெளிவா சொல்லுது. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அந்தபடியாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவரவர் தங்களுடைய கிரியைகளை முடித்தவர்களாகவே அந்த இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிப்பாங்க. அப்படியாக விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்முடைய கிரியைகளை செய்து முடித்து ஓட்டத்தை முடித்தவர்களும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிப்பவர்களாக இருப்பாங்க. இந்தப்படியான இளைப்பாறுதலையே பரம கானான்ல தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரு. அதை நாம ஒவ்வொருத்தரும் சுதந்திரத்துக் கொள்ள நம்முடைய கிரியைகளை செய்து முடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகளை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு. இதை அறிந்து கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்முடைய கிரியைகளை செய்து முடித்து பரம கானான்ல இளைப்பாறுதல் அடைய அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பரம கானான்ல நீங்க எங்களுக்காக வைத்த இளைப்பாறுதல நாங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு எங்களுடைய கிரியைகளை செய்து முடிக்கும் போது பெற்றுக்கொள்வோங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நீர் எப்படி உங்களுடைய கிரியைகளை முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தீங்களோ அதே போல நாங்களும் எங்களுடைய விசுவாச கிரியைகளை செய்து முடிக்க தேவரீர் எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஆம் ராஜா, இந்த பூமியில நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிக்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நடத்தி இளைப்பாறுதலை எங்களுக்கு தேவரீர் கட்டளையிட போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.